பாரதி இஸ் பாரதி. Nobody can match his poetic excellence. காலை இளம்பரிதி வீசும் கதிர்களிலே நீலக் கடலோர் நெருப்பெதிரே சேர்மணி போல் மோகனமாம் ஜோதி பொருந்தி முறைதவரா வேகத்திரைகளினால் வேதப் பொருள் பாடி வந்து தழுவும் வளம்சார் கரையுடைய செந்தமிழ் தென்புதுவை என்னும் திருநகரின் மேற்கே சிறுதொலையில் மேவும் ஒரு மாஞ்சோலை. இதுல என்ன சிறப்பு பாருங்க, கலர். அதாவது ஒரு பெரிய பிக்சரஸ்கா காமிக்கிறான் பாருங்க, கலர்ஃபுல்லா. காலை இளம் பரிதி வீசும் கதிர்களிலே நீலக்கடல் ஓர் நெருப்பெதிரே சேர்மணி போல். எத்தனை கலர் உண்டு பாருங்க இதுல. காலை இளம் பருதியுடைய அந்த இளம் சிவப்பு கலர் இல்லையா, அது வந்து அந்த கடல்ல படும்போது நீலக்கடல், அது வந்து நெருப்பெதிரே சேர்மணி போல். இது நெருப்பு, இது மணி. கலர்ஃபுல் ஒரு பிக்சர். அது மட்டும் இல்ல, உடனே ரீ ரெக்கார்டிங் எஃபெக்ட் கொடுக்குறான் அதுக்கு. இப்ப படத்துக்கு ஒரு ரீ ரெக்கார்டிங் எஃபெக்ட், பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி சொல்றான் பாருங்க. காலை இளம் பரிதி வீசும் கதிர்களிலே நீலக்கடல் ஓர் நெருப்பெதிரே சேர்மணி போல் மோகனமாம் ஜோதி பொருந்தி முறைதவரா வேகத்திரைகளினால் வேதப் பொருள் பாடி. கடல், அதுதான் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஜோ ஓம் என்பது போல அந்த அலைகளுடைய ஓசை, இதுதான் ரீ ரெக்கார்டிங் எஃபெக்ட். அது மட்டும் இல்லைங்க, பேனிங் எஃபெக்ட் கேமரால இப்படி, அதாவது கேமரா இங்கே இருந்து அப்படியே நகரும், பேன் பண்ணி நமக்கு இங்கே இருந்து அங்க கூட்டிக்கிட்டு போகும் காட்சி. அதை காமிக்கிறான் பாருங்க. மேற்கே சிறுதுளையில் மேவும் ஒரு மாஞ்சோலைன்ட்டு எங்க ஆரம்பிக்கிறான்? கிழக்குல ஆரம்பிக்கிறான் இல்லையா? எப்படி? காலை இளம்பரிதி வீசும் கதிர்களிலே நீலக்கடல் ஓர் நெருப்பெதிரே சேர்மணி போல் அப்படிங்கிறது கிழக்கு. அதுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கொண்டு போய் மேற்கே சிறுதுளையில் மேவும் ஒரு மாஞ்சோலை. பேனிங் ஷாட். அப்படி ஒரு, அதாவது திரைப்படம் என்ற ஒரு நுட்பம் வருவதற்கு முன்னால் கவிதைகளில் திரைப்படம் எடுத்து காட்டியவர்கள் கவிஞர்கள்.